ஒரு கிராமத்துல கருணா அப்படிங்கிற ஒரு வயசான அம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய புருஷன் ராம்பிரசாத் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. கருணாவுக்கு ஒரு புள்ள இருந்தா. அவன் சிட்டிலேயே வாழ்ந்துகிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணி இப்போ செட்டில் ஆயிட்டான். கருணா அவங்களுடைய வயிற்று பொழப்புக்காக அவங்க புருஷன் நடத்திக்கிட்டு இருந்த மோமோஸ் கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருப்பா, என் உடம்புல உயிர் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா. ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. உன்னை பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்காக இருக்கிறது நீ மட்டும்தானே? அம்மா, நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு நேரம் இல்ல. மறுபடியும் ஃபோன் பண்ணாதீங்க, சரியா? அப்படி சொல்லி சுதீர் கால் கட் பண்ணிட்டான். கருணா ரொம்ப கவலையா டெலிபோன் பூத்துல இருந்து வெளியில வந்தாங்க. ஓ, என்னாச்சுங்க? சுதீர் என்ன சொன்னா? நேரம் கிடைக்கும் போது வரேன்னு சொன்னா. நீங்க ஒன்னும் நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டா? சுதீர் சிட்டிக்கு போயிட்டு சேஞ்ச் ஆயிட்டான். இனிமே உங்களை அவ பாத்துக்க மாட்டான். இங்க பாருங்கய்யா, எந்த அம்மாவாலையும் தான் புள்ளைய மறக்க முடியாது. எவ்வளவு பணம் ஆச்சு அதை மட்டும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எப்படி காசு வாங்க முடியும்? பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல வேண்டாம். ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த காசையும் வாங்கலன்னா நானே கவலைப்படுவேன். அட, அதுல என்ன இருக்கு? உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க காசை கொடுங்க. கருணா அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா மோமோஸ் கடையில போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்கம்மா வாங்க, ரொம்ப சுவையான மோமோஸ் சாப்பிடுங்க. உங்க வீட்டுல உங்க பசங்களுக்கும் எடுத்துட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. கருணா அந்த கடையை அவங்க தான் நடத்தினாங்க. ரொம்ப வயசான காரணத்தினால அவங்களால நிறைய வேலை செய்ய முடியல. ஆனாலும் அவங்க தினமும் மோமோஸ் கடையை ஓபன் பண்ணுவாங்க, வேலை பார்ப்பாங்க. சில பேர் மட்டும்தான் அங்க மோமோஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. சில நேரத்துல அவங்க கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டாங்க. கருணா அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. கருணாவுக்கு தெய்வ பக்தி அதிகம். ஒவ்வொரு நாளும் பிள்ளையார் கோயிலுக்கு போய் அவங்க மனசார பிள்ளையார்கிட்ட இப்படிதான் வேண்டிப்பாங்க. அப்பா பிள்ளையாரப்பா, இந்த வயசானவன் மேல கொஞ்சம் கருணையை காட்டுப்பா. நான் வாடுறதே கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிதான் நான் என் பிள்ளைய படிக்கவே வச்சேன். ஆனா இப்ப அவன் என்ன பார்க்க கூட வர மாட்டேங்கிறான். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் அவரு நடத்தின கடையை தான் நானும் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்ல. வயசான என்னால எல்லாத்தையும் செய்யவும் முடியல. அப்பா புள்ளியாரப்பா எனக்கு காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி கருணா அங்கிருந்து போயிட்டாங்க. கருணா அவங்க மோமோஸ் கடைக்கு வெளியில பெஞ்சில உட்காந்துருந்தாங்க. அப்போ 2 ரெட்டை பிறவைகள் கருணாவோட கடைக்கு வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் 17 வயசு தான் இருக்கும். எங்க 2 பேருக்கு சொல்லிக்க யாருமே இல்ல, வீடு கூட இல்ல. உங்க கூடவே இருந்து எல்லா வேலையும் நாங்க பாக்குறோம். இங்க பாருங்கப்பா, நானே கஷ்டத்துல இருக்கேன். உங்களை நான் என் கூட எப்படிப்பா வச்சுக்கிறது? உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் நாங்க பண்றோம். உங்க வீட்டுல எங்களை வச்சுக்கோங்க, அது போதும். சரிப்பா. கருணா அந்த 2 பசங்களை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. அந்த பசங்களை அவங்க கூடவே தான் வச்சுக்கிட்டாங்க. கடவுளுக்கு கருணாவோட பிரார்த்தனை கேட்டுருச்சு போல. ஏன்னா அவங்க 2 பேரை கடவுள் தான் அனுப்பி வச்சிருந்தாங்க. கருணாவுக்கு உதவி செய்யறதுக்காக தான் கடவுள் அவங்கள அனுப்புனாரு. கருணா வீட்டுல மோமோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வேலையை எங்களுக்கு கொடுங்க, மோமோஸ நாங்க பண்றோம், நீங்க போய் ஓய்விடுங்க. கருணா சரி அப்படின்னு சொல்லி ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. பசங்க 2 பேரும் கதவை சாத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கதவை திறந்தாங்க. அதுக்கப்புறம் கருணா பார்த்தாங்க, நிறைய மோமோஸ் பசங்க ரெடி பண்ணிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்து கருணா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடடா, நீங்க 2 பேரும் ரொம்ப வேகமா வேலையை முடிச்சிட்டீங்களே. கருணா இன்னைக்கு மோமோஸ் கடையை திறந்தப்போ அந்த 2 பசங்களும் கூட இருந்தாங்க. அவங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாங்கம்மா வாங்க, ரொம்ப சுவையான சூடான மோமோஸ். நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. இன்னைக்கு கருணா செஞ்ச மோமோஸ்ல இருந்து ஒரு நல்ல வாசம் வந்துச்சு. ஜனங்களை அது கவர்ந்துச்சு. அந்த வாசத்தை பார்த்து எல்லாருமே கருணா கடைக்கு வந்து மோமோஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல கருணாவோட கடைக்கு முன்னாடி நிறைய பேர் சேர்ந்தாங்க. ஒரு பிளேட் மோமோஸ் கொடுங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆஹா, அடடடா, இவ்வளோ ருசியான மோமோஸை நான் சாப்பிட்டதே இல்ல. அடேங்கப்பா, ரொம்ப ருசியா இருக்கு. கருணா ஜனங்க பாராட்டுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த எல்லா மோமோஸும் தீந்து போச்சு. இன்னைக்கு எல்லா மோமோஸும் வித்து தீந்துருச்சே. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் நடந்தா சரி, என்னுடைய கடன் எல்லாத்தையுமே நான் அடிச்சிடுவேன். இப்போ கருணாவை பசங்க வேலை செய்ய விடுறதே இல்ல. அவங்களே மோமோஸ் எல்லாம் செஞ்சுட்டு கருணா கிட்ட கொடுத்து அதை விற்க சொல்லுவாங்க. அந்த 2 பசங்களும் சேர்ந்து செய்யற அந்த மோமோஸ் அப்படின்னா அக்கப்பக்கத்துல எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அந்த 2 பசங்களும் கிச்சன் கதவை சாத்திக்கிட்டு மோமோஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, எப்போ மோமோஸ் பண்ணாலும் இந்த பசங்க 2 பேரும் எதுக்காக கதவை சாத்திக்கிறாங்க? இன்னைக்கு நான் பார்க்க போறேன் இந்த பசங்க அப்படி என்னதான் பண்றாங்கன்னு. கருணா கிச்சன் ஜன்னல் வழியா உள்ள பார்த்தாங்க.
அப்போ அந்த ரெட்டை பசங்களோட கையில இருந்து ஏதோ ஒரு சக்தி வெளியில வந்து அது தானாவே மோமோஸா ரெடி ஆயிக்கிட்டு இருந்துச்சு. கருணா இத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் போய் கதவை தட்டினாங்க. பசங்களா கதவை திறங்க. சொல்லுங்க அம்மா. நீங்க யாருப்பா? என்ன? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஜன்னல் வழியா. உண்மையை சொல்லுங்கப்பா. பயப்படாதீங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நாங்க வரல. உங்களுக்கு உதவி பண்ணத்தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க கடவுள் சேவகர். பிள்ளையார் தான் உங்களுக்கு உதவி பண்ண சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. என்னது? உண்மையா? பிள்ளையாரப்பா உங்களை எனக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பி வச்சாரா? உங்க கஷ்டத்தை கடவுள் கேட்டுட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. கருணா அது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து அந்த 2 பசங்களோட உதவியால கருணா நல்லாவே பணம் சம்பாதிச்சாங்க. பசங்க 2 பேரும் அவங்க சக்தியால மோமோஸ் தயார் பண்ணா கருணா அதை வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சுது. கருணா செய்யற அந்த மோமோஸோட சுவை எல்லாருக்கும் பிடிச்சு போய் தூரத்துல இருந்தும் எல்லாரும் அந்த கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுல கருணாவுக்கு நல்ல லாபமும் கிடைச்சி கடன் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இப்ப கருணாவுக்கு பண பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இல்ல. மெதுவா இந்த விஷயம் கருணாவோட புள்ள சுதீருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் சுதீருக்கு வேலையும் போயிடுச்சு. அதனால சுதீர் தன்னுடைய மனைவியோட ஒரு நாள் கருணாவை பாக்குறதுக்காக கிராமத்துக்கு போனான். அம்மா வணக்கம். பாருங்க வந்துட்டேன். அட சுதீர், நீ வந்துட்டியாப்பா? உன்னை பாக்குறதுக்காக தாப்பா இந்த கண்ணு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமாமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நான் கேர் பண்ணல. ஜாப் டென்ஷன்ல எனக்கு புத்தியா வேலை செய்யல. இப்ப நான் வந்துட்டேல, இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. அம்மா, இது உன்னோட மருமக. வணக்கம் அத்தை. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இங்க பாருமா, நான் உங்களை அப்பவே மன்னிச்சிட்டேன். எப்போ இந்த கண்ணால உங்க 2 பேரை பார்த்தனோ அப்போ அந்த கடவுளை எனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டாரு. இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னாச்சு, அலமாரி சாவி கிடைச்சுதா? இதோ இருக்கு. சரி, சீக்கிரமா எல்லா பணத்தையும் எடுத்துக்கோங்க. நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். வா போலாம். அப்படி சொல்லி புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே போய் அலமாரியை ஓபன் பண்ணாங்க. அங்க இருக்கிற எல்லா நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் கிராமத்தை விட்டு வேகமா வெளியே வந்தாங்க. ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல உக்காந்தாங்க. இவ்ளோ பணம் நகையை நான் முதல் தடவையா பார்த்தேன். கொஞ்சம் அந்த பேக்கை ஓபன் பண்ணி காட்டுங்க, ஒரு தடவை கண்ணார பாத்துக்கிறேன். அவங்க அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பணம் இல்ல, அதுல வெறும் கல் மட்டும்தான் இருந்துச்சு. 2 பசங்களோட சக்தியால அதெல்லாம் கல்லா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் அதை பார்த்து ஷாக் ஆனாங்க. கையை விட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க 1 ரூபாய் கூட கிடைக்கவே இல்ல. அட, காசெல்லாம் எங்க போச்சு? இங்க தானே வச்சிருந்த. ஆமா, பணம் எங்க போச்சு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அந்த இடத்துக்கு அந்த இரட்டை பிறவைகள் வந்தாங்க. அந்த 2 பசங்களும் அவங்க 2 பேரை பார்த்து சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அட முட்டாள்களா, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. உங்க மனசு கல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு கல்லுதான் கிடைச்சிருக்கு. நீ எல்லாம் ஒரு பையனா? அம்மா கிட்ட வந்து கொள்ளையடிக்கிற? அதெல்லாம் உங்க அம்மா உனக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனா நீ கொள்ளையடிக்கிற. நீ பண்ண தப்புக்கு அனுபவி. அம்மா இல்லாம இந்த கல்லு மாதிரிதான் உன்னோட வாழ்க்கையே. ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்பவும் நேரம் இருக்கு. திருந்த பாரு. உங்க அம்மா கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு. நீங்க என் கண்ணை திறந்து வச்சீங்க. பணத்தோட ஆசையில குருடனாயிட்டேன். இனிமே இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மீரா சுதீர் அங்கிருந்து நேரா அவங்க அம்மா கிட்ட போனாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. கருணாவும் அவங்க 2 பேரை மன்னிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச உதவிக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க என்னுடைய கஷ்டத்தை போக்குனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. எனக்கு இப்போ எல்லாமே கிடைச்சிருச்சு. என்னோட புள்ள, என் மருமக எல்லாம். அதெல்லாம் தேவையில்லாமா. நாங்க ஒண்ணுமே பண்ணல. இதெல்லாம் பண்ணது கடவுள். இனிமே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நாங்களும் கூட இங்கிருந்து போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க எங்களை அனுப்பி வைங்க. இப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. கருணாவோட வாழ்க்கை இப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கல. அவங்க மோமோஸ் வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு. கருணா அவங்களுடைய மிச்சம் இருந்த வாழ்க்கைய புள்ள மருமகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நூப்பூர் கிராமத்துல இருந்த சீமா அங்குவும் அக்கா தம்பியா இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து அனாதைங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் குப்பை பொறுக்கிற வேலை செய்வாங்க. அக்கா, ரொம்ப நாள் ஆச்சு நல்லதா சாப்பிட்டு. இன்னைக்கு நல்லதா கிடைக்குமா? என்ன, அவ்வளவுதானா? என் கூட வா. 2 பேரும் கல்லு ஸ்வீட் கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கா. இதே மாதிரி தினமும் சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லடா, டெய்லி நம்ம இந்த மாதிரி காஸ்ட்லி சாப்பாடு சாப்பிட முடியாது.
எங்க கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுல சந்தோஷமா இருக்க கத்துக்கோ. கொஞ்ச நாள்ல அந்த கிராமத்துல புயல் வந்தது. அவங்க குடிசை விழுந்து போச்சு. அவங்க பொருள் எல்லாம் பாழா போச்சு. அக்கா நீ அழுவாத, நாம சேட்டுக்கிட்ட போய் சொல்லலாம். அவர் நமக்கு ஏதாவது உதவி செய்வாரு. அந்த சிடுமூஞ்சி சேட்டா, அவ பேராசை புடிச்சவன்டா. அவ எங்களுக்கு என்ன உதவி பண்ண போறான்? அக்கா ஒரு வாட்டி போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி பார்க்கலாம். அந்த சேட் ரொம்ப பேராசை பிடிச்சவ. எப்பவும் கம்மியாதான் பொருளுக்கு பணம் கொடுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேட்டு வீட்டுக்கு போனாங்க. சீமா சேட்டுக்கு சொன்னா, சேட்டன கொஞ்சம் பணம் வேணும், சாப்பிடணும். மழையில எங்க வீடெல்லாம் பாலாயிடுச்சு. சீக்கிரமாவே எப்படியாவது உங்க பணத்தை திருப்பிடுறோம். அப்போ சேட்டோட பொண்டாட்டி உருமிளா அங்க வரா. உருமிளா ரொம்ப கெட்டவா. பணம் மரத்துல காய்க்கமா? சேட்டம்மா, நீங்க சொன்னதை நான் செய்யற. சின்ன தம்பிய கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன்? உங்க கடைக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நாங்க தங்கிக்கிறோம். சரிம்மா தங்கு. ஆனா கடை முன்னாடியே வந்து எங்க கொட்டாயில தங்கு. ஆனா அதுக்கு பதிலா நீ வீட்டு வேலை செய்யணும். தங்க இடோட 2 வேளை சாப்பாடு கூட குடுக்கற உனக்கு. சரியா? சரிம்மா, எனக்கு சம்மதம். மழை காலமா இருந்தது. அக்காவும் தம்பியும் வீட்ல இருந்த கொட்டாயில ஒரு பாய் விரிச்சு படுப்பாங்க. அடுத்த நாள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு குப்பை பொறுக்க போவாங்க. அக்கா, சேட்டு வீட்ல ஏதோ சமைக்கிறாங்க. நல்ல வாசனை வருது. கச்சோரி செய்யற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கச்சோரி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நான் யோசிக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிட்டா திரும்பவும் குடிசை கட்டுக்கலான்னு. அப்போ உங்க அக்கா என் கையால உனக்கு கச்சோடி பட்டி குடுக்கறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உருமிளா பழைய சாப்பாடை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு குடுக்கறா. சேட்டம்மா, நீங்க கச்சோரி பண்ணீங்களா? அங்கு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தா. அவனுக்கு ரொம்ப ஆசை. வாய் மூடு, இது பணக்கார சாப்பாடு. உன்ன மாதிரி பிக்காரிக்கு இல்ல. வாய மூடிக்கிட்டு குடுத்தத சாப்பிடு. 4 மணிக்கு எந்திரிச்சு மாட்டுக்கு புல்லு வைக்கணும் நீங்க. சேட்டம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. சீமா அங்குக்கு பழைய சாப்பாடு பார்த்து ரொம்ப அழகு வந்தது. சீமா அங்குக்கு சொன்னா, நீ அழாத தம்பி, நான் உனக்கு சீக்கிரம் கச்சோரி பண்ணி தர, சரியா? நாள் பூரா வேலை பண்ணி சோர்ந்ததால கெட்ட சாப்பாடை சாப்பிட்டு கொட்டாயில படுத்தாங்க. அடுத்த நாள் வீட்டு வேலை பண்ணி குப்பை வேற போனப்போ அங்கு அங்க என்னவோ மின்னறத பார்த்தா. அக்கா இங்க வா, அங்க என்ன இருக்குன்னு பாரு. சீமா வெளியே எடுத்து பார்த்தா அது அழகான கடாயா இருந்தது. இந்த கடாய் எங்களுக்கு எப்படி உதவும்? மார்க்கெட்ல வித்தா பணம் கிடைக்கும். ஆனா இல்ல, இத நாங்க விற்க கூடாது. எங்க குடிசை சரியானதும் இதுல என் தம்பிக்கு கச்சோரி பண்ணி குடுக்கற. அவங்க 2 பேரும் அத கொட்டாய்க்கு கொண்டு வந்தாங்க. கையில கடாய வச்சுக்கிட்டு சீமா அங்குக்கு சொல்றா, ஒரு நாள் நான் அங்குக்காக இதுல கச்சோரி பண்ணி குடுக்கறேன். அக்கா, எனக்கு இப்ப கூட கச்சோரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அக்கா, இந்த கடாய் மாயமா மாறி இது ஃபுல்லா கச்சோரி வரணும். அவ அப்படி சொன்னதோ கடாய் கச்சோரியில ரொம்பிடுச்சு. அக்கா தம்பி 2 பேருக்கும் இத பார்த்து ஆச்சரியமானது. அப்படின்னா இது ஒரு மாயக்கடாயி, அதனாலதான் இது மின்னுது. நான் மறுபடியும் சொல்றேன், ஏதாவது மாயமாயி இந்த கடாய் ஸ்வீட்டுல ரொம்பணும். உடனே அந்த கடாய் ஸ்வீட்டுல ரொம்பிடுச்சு. அக்கா, இதுல நிஜமான ஸ்வீட்ஸ் வந்துருச்சு. இனிமேல் என்னால காத்திருக்க முடியாது. சேட்டும் அவங்களுடைய மனைவியும் தூங்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா, நம்ம சாப்பிட்டுறலாம். அவங்க 2 பேரும் சேட்டம்மா கொடுத்த சாப்பாட மாட்டுக்கு வச்சுட்டு வயிறால பலகாரம் சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த கடாய கொட்டாயில ஒளிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு எப்போ பசிக்குமோ அப்போ கடாய் கிட்ட வேண்டிய சாப்பாட கேட்பாங்க. சேட்டம்மா குடுக்கற கெட்டு போன சாப்பாட மாட்டுக்கு போடுவாங்க. அடுத்த நாள் அவங்க ஆரோக்கியத்தை பத்தி சேட்டம்மா சேட்டுக்கிட்ட பேசுறாங்க. இவங்க 2 பேருக்கு நான் கெட்டு போன சாப்பாடு குடுக்கறேன். ஆனாலும் அவங்க உடம்புக்கு ஒண்ணுமே ஆகல. நாளாக 2 பேரும் ஆரோக்கியமா இருக்காங்க. நல்லா சொன்னமா நீ. நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன். 2 பேரும் நல்லா குண்டா இருக்காங்களே. என்ன இருக்கும்? பேப்பர் பொறுக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது புதையல் கிடைச்சிருச்சா? உடனே நீ அவங்க மேல ஒரு கண்ணு வை. அதுக்கப்புறம் சேட்டம்மா அவங்க மேல கண்ணு வைக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு அவங்க மந்திர கடாய் பத்தி தெரிய வந்தது. தம்பி, என்ன வேணுமோ இந்த மந்திர கடாய் கிட்ட கேளு. ஏதாவது ஒரு மாயம் நடந்து இந்த கடாய் முழுக்க மேகி வரணும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கடாய் மேகியில நிரம்பியது. அக்கா தம்பி 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அப்படியா? இதுதான் அந்த மந்திர கடாயா? இந்த பரதேசிங்களுக்கு நல்ல சாப்பாடு குடுக்கறது. இத நான் எடுத்துக்கிறேன். அடுத்த நாள் வாய்ப்பு கிடைச்சதும் சேட்டம்மா கடாய திருடுறா. பாருங்க, இதுதான் அவங்க ஆரோக்கியத்து ரகசியம். இந்த மாய கடாய நான் திருடிட்டேன். பாருங்க, உங்களுக்காக சூடான பலகாரம் வரும்.
ஏ மாய கடாயி, உன் மாயத்தை காட்டு, எங்களுக்கு பிரியாணி கொண்டு வா. அடடா, இது சூப்பரா இருக்கே. இனிமே உனக்கு சமையல் செய்ய வேண்டிய வேலையே இருக்காது போல. இனிமே உனக்கு கஷ்டமும் இருக்காது, ரேஷன் வாங்குற பணமும் மிச்சம். உண்மையிலேயே அந்த பிரியாணி செம்மையா இருந்தது. இப்போ சுட சுட பால் கிடைச்சதுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். எடுத்துக்கோங்க இப்பவே. ஏ மந்திர கடாய், சீக்கிரமா சூடான பால் கொண்டு வா. சூடான பாலை பார்த்து சேட்டம்மா சொன்னா, ஏ மந்திர கடாய், எங்க வீட்ல எப்பவும் சூடான பால் நதி ஓடணும். அப்போ எங்கிருந்தோ சூடான பால் கொட்ட ஆரம்பிச்சது. அதனால சேட்டம்மா காலு சுட ஆரம்பிச்சது. அட நிறுத்து நிறுத்து மந்திர கடாய், பால் குடுக்கறத நிறுத்து. 2 பேர் காலையும் சுடுற பாலால கொப்பலும் வந்துடுச்சு. ஆனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்க மௌனமா வலிய தாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து சீமா கதவு கிட்ட நின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க பேராசை சேட்டமா உங்களை எப்படி சுட்டுருச்சு பாத்தீங்களா? ஏதாவது மாயம் ஆகி இந்த வீடெல்லாம் தண்ணியில ரொம்பணும். பச்சை தண்ணி கடாயிலிருந்து கொட்டினதும் சேட்டானி தப்பிச்சாங்க. மந்திர கடாய், நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. சேட்டம்மாவும் அங்க பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மந்திர கடாய் நிரந்தரமா மாயமாயிடுச்சு. நீ இல்லனா இன்னைக்கு நாங்க சுட்டு போயிருப்போம். எங்களை காப்பாத்திட்ட. அதனாலதான் இன்னையில இருந்து நீ கொட்டாயில இல்ல, எங்க வீட்ல வந்து இருங்க. அதோட தினமும் நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடா குடுக்கறேன். அந்த நாள்ல இருந்து சேட்டம்மாவும் அந்த பசங்களை நல்லா பாத்துட்டாங்க. நல்ல ஸ்கூல்ல படிக்க சேர்த்தாங்க. Thanks for watching.